வாங்க இன்னைக்கு சொர்ணம் கிச்சனில் கிராமத்து ரசம் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு ஊற வச்சு ஒரு 3 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 பல் சும்மா நசுக்கி வச்சுருக்கிறேன் 1-2. மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் அப்படியே குறன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு புளிப்பு அதிகமாக இருந்தால் ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு பெங்களூர் பழம் பெரிய பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லித்தழை, குழம்பு மிளகாய் பொடி. இதை ஃபஸ்ட்டில் இந்த புளி தண்ணி கொதிக்க வச்சிடலாம். இதை கொதிச்சுட்டு இருக்கட்டு நாம் இன்னொரு வானலியில் தாளிச்சிடலாம். ரசத்தை தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய், கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம், வெங்காயம், கறிவேப்பிலை, குழம்பு மிளகாய் பொடி. இது கொஞ்சம் எண்ணெயில் வறுவட்டுறோன்னா உங்களுக்கு காரம் தேவையான அளவு இந்த மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தக்காளி, தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். பீஸே தெரியாத அளவு அந்த அளவுக்கு நாம் வதக்கிடலாம். இப்போ தக்காளி வேறு நல்லா கரைஞ்சிடுது. நாம் அந்த கொதிக்கிற தண்ணியில் புளி தண்ணியில் போட்டுடலாம். இதோட டேஸ்ட்டே வந்து இந்த தக்காளி நல்லா வதங்கிடணும். நல்லெண்ணெய், அந்த குழம்பு மிளகாய் பொடி. இந்த ரசம் ஏற்கனவே கொதிச்சிடுது. நாம் இதில் தாளித்து போட்டுடலாம். இந்த நசுக்கி வச்ச பூண்டு, சீரகம், மிளகு போட்டுக்கலாம். மல்லித்தழை, உப்பு தேவையான அளவு. இப்போ தாளிச்சதுக்கப்போ கொதிக்கக்கூடாது. நுர வந்ததையும் நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரசம் நல்லா நுர கட்டிடுது. நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நுர கட்டும் போது ஆஃப் பண்ணிடணும்.